நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது எதிர்த்தரப்பினர் ஏராளமானவர்கள் தங்களுக்கும் உக்கிரவாண்டி தேவருக்கும் இரத்த உறவு உள்ளது என்றும், எனவே சொத்தில் எங்களுக்கும் பங்கு வேண்டும் என்றும் வாதிட்டார்கள். தேவர் அவர்களை கூண்டில் நிறுத்தி நீதிபதி அவர்கள், உங்கள் தந்தை உக்கிரவாண்டிய தேவருக்கு நீங்கள் மட்டும்தான் வாரிசு என்று சொல்கிறீர்கள். அந்த அணியில் நிறைய பேர் நாங்களும் அவருக்குத்தான் பிறந்தோம், எங்களுக்கும் உரிமை உண்டு என்று சொல்கிறார்கள். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்க அமைதியாக நின்றிருந்த தேவர், அவர்கள் எங்கள் மாவட்டத்து கிராம பகுதிகளில் விளைச்சல் முடிந்து நிலம் தரிசாகவும் நீர்நிலை வறண்டும் கிடக்கின்ற காலங்களில் கால்நடைகள் மேய்ச்சலுக்காக செல்லும். அப்போது பண்ணை மாடுகள், பட்டி மாடுகள் என்று 2 பிரிவாக இருக்கும். அந்த மாடுகளும் ஒன்றாக மேய்ச்சலுக்கு போகும். அந்த தருணங்களில் பண்ணை மாட்டினுடைய பசுவுக்கும் பட்டி மாட்டினுடைய காளைக்கும் உண்டான கலப்பில் பசுமாடு கருத்தரிக்கும். காலப்போக்கில் பசுமாடு கன்றை ஈனும். அந்த கன்று பண்ணை மாட்டின் உரிமையாளனுக்குத்தான் சொந்தமே தவிர பட்டி மாட்டு காளைக்கோ அதன் உரிமையாளனுக்கோ அது சொந்தமில்லை. உன்னுடைய காளைக்குத்தான் என்னுடைய பசு கன்றை ஈன்றுள்ளது, எனவே அதை காப்பாற்றும் பொருட்டு உன்னுடைய சொத்தில் ஒரு பங்கை எனக்கு எழுதி வை என்று எந்த பசு மாட்டுக்காரனும் கேட்க மாட்டான். கேட்க நியாயமும் இல்லை என்று தேவர் மகனார் பட்டி மாட்டை போலும் பண்ணை மாட்டை போலும் என் தந்தையிடம் படித்தவர்களுக்கெல்லாம் வாரிசு உரிமை எவ்வாறு கொடுக்க முடியும்? அதுதான் இதன் விளக்கம் என்று சொல்ல நீதிபதி அசந்து விட்டார். ஒரு கணம் முத்துராமலிங்க தேவரின் அறிவையும் அவர் வாத திறமையும் பார்த்து அதிர்ச்சியடைந்த நீதிபதி அவர்கள் ஆச்சரியத்துடன் தேவர் அவர்களை பார்த்திருக்கின்றார். மேலும் தேவர் விவாதம் செய்கின்றார். தொடர்ந்து தேவர் முறைப்படி அழைப்புகள் அனுப்பி பல்வேறு ஜமீன்தார்களை அழைத்து ஊரார், உறவார், ஆன்றோர், அறிஞர் என்று பலரும் சூழ்ந்திருக்க புரோகிதர்கள் வேதங்கள் ஓத எனது தாய் இந்திராணி அவர்களை என் தந்தை உக்கிரவாண்டிய தேவர் அவர்கள் அக்கினியை வலம் வந்து ஆன்றோர்களும் பெரியவர்களும் அச்சரி தூவி வாழ்த்த தன் வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்ட திருமண பந்தத்தில் பிறந்த ஒரே வாரிசுதான் முத்துராமலிங்கம் என்ற அடியேன் என்றதும் தேவரை தன் அருகே அழைத்து நீதிபதி கைகுலுக்கி பாராட்டி அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்தார். 6 ஆண்டுகளாக நீடித்த வழக்கு தேவரின் உதாரண ஓமேய பேச்சால் ஒரு முடிவுக்கு வந்தது. அதாவது, தேவர் அவர்களின் சொத்துக்கு வாரிசு உரிமை கேட்டு பலர் வழக்கு தொடுத்தார்கள். உக்கிரவாண்டிய தேவர் மீது புகார்கள் கூறி அவருக்குத்தான் தாங்கள் பிறந்தோம் என்றும் பலர் வழக்கு தொடுத்தார்கள். இந்த வழக்கில் தான் முத்துராமலிங்க தேவர் அறிவுபூர்வமாக வாதாடி அதில் வெற்றி பெற்றார். கடைசியில் உக்கிரவாண்டிய தேவரின் ஒரே வாரிசு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்தான் என்ற தீர்ப்பு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. இவ்வாறு பல பிரச்சனைகள், அவமானங்கள், போராட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்தவர்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் என்பது உண்மையான சரித்திரம். தொடர்ந்து முக்குளத்தோடு தேவர் சமுதாயத்தின் அனைத்து வரலாறுகளையும் பதிவிட்டு வருகிறோம். ஆதரவு தெரிவிக்கும் விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.